ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகிய மாட்டு பண்ணை. பூரா ஹெச்எஃப் மாடுகள், 3 மாடு 3 கன்றுக்குட்டி வச்சுருக்காங்க. பால் கறந்து ஆவின் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்றதை வீடியோவில் பார்க்கலாம். முத்தம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மாடு இதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை மாடு இருக்குங்க? 3 மாடு 3 கன்றுக்குட்டி இருக்குது. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பால் கறந்துடும். சாணியெல்லாம் அள்ளி போட்டு பால் கறந்துடும். அதுக்கப்புறம் மாடெல்லாம் கழுவி விட்டு ஒரு நேரம் தண்ணி காலையில் ஃபஸ்ட்டு தண்ணி 6:30 7 மணிக்குள்ளே வச்சிருவோம். அதுக்கப்புறம் மேவு போடுவோம். மேவு போட்டு விட்டோம்னா 11 மணி வரைக்கும் அது சாப்பிட்டு கம்மன் படுத்துக்கும். 11 மணிக்கு மேலே மறுபடியும் தண்ணி வச்சு மறுபடியும் மேவு போடுவோம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஆரம்பிப்போம். 3 மணிக்கு மேவு போட்டோம்னா அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அப்புறம் நைட்டு மறுபடியும் தூங்க போகும்போது மறுபடியும் மேவு போடுவோம். எவ்வளோ பால் கறக்குது? பால் 20 லிட்டருக்கு இருக்குது. எத்தனை மாடு இருக்குது? 3 மாடு 3 கன்றுக்குட்டி இருக்குது. 3 மாடு பால் கறக்கிறது, 3 கன்றுக்குட்டி வளர்த்திட்டு இருக்கோம். 3மே பொட்டை கன்றுக்குட்டியா? 3 பொட்டை கன்றுக்குட்டி, 3 மாடு இருக்கு. என்ன மாடு வச்சுருக்கீங்க? ஜெர்சி மாடு தாங்க. ஜெர்சிங்களா அது? ஆமாங்க. ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. ஹெச்எஃப் மாடுன்னு சொல்லுவாங்க, இப்போ ஜெர்சின்னு சொல்லுவாங்க. ஜெர்சின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஹெச்எஃப் தான். எவ்வளோ நாளாக அந்த பண்ணை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? பண்ண ஆரம்பித்து எங்கள் அப்பாங்க காலத்துலேருந்து, எங்கள் அம்மாங்க அப்பாங்க பார்த்துலேருந்து அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்க. அது இப்போ அப்படியே நாங்கள் தொடர்ந்துட்டு வரோம். ஒரு 16 வருஷம் 20 வருஷம் பக்கம் ஆகிருக்கும். செட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? செட்டு போட்டு அவ்வளோதான் ஆச்சுங்க. செட்டு இந்த செட்டு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற செட்டு போட்டது 16 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ வெளியிலலாம் கட்டுவீங்களா? மாடு இங்கேயே தான்? மாடு உள்ள மட்டும்தான். உள்ள மட்டும்தான். வெளியில் கட்டு? வெளியில் வாரத்தில் 1 நாள் 2 நாள் அது வெளியே விட்டால் தான் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் கால் நல்லா இருக்கும். அதனால் விடுவோம். வெயில் இல்லாத டைம் வெளியே விட்டுவோம். வெயில் டைமுக்கெல்லாம் மற்ற டைமெல்லாம் இங்கே தான். அப்பப்போ பிடிச்சி தண்ணி காட்டும் போது மட்டும் கொஞ்சம் நடக்க வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது நின்றுட்டே நடக்காமல் நின்றுட்டே இருக்குன்னுச்சுனாக்கா அது கை காலெல்லாம் இழுத்து பிடிச்ச மாதிரி ஆயிக்கும். சரிங்க. இப்போ மாட்டுக்கு படுத்தே இருக்கு இல்லாட்டி நின்றுட்டே இருக்கு, மாட்டுக்கு புண்ணெல்லாம் வரும்ல? ஆமாம். எங்கெங்கெல்லாம் வரும்? அது மெயினாக இந்த கால் இருக்குல்ல, கால் சப்பையில் வரும். காட்டுங்களேன் இந்த இடத்துல. இந்த கால் சப்பையில் இது மாதிரி வரும். அப்புறம் இந்த கழுத்து பகுதியில் இந்த மாதிரி கழுத்து பகுதியில் இங்கெல்லாம் சொரியாக அந்த மாதிரி வரும். இது நாங்கள் டெய்லி கழுவுறங்காட்டிக்கு அந்த இது தெரியுதுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பையில் இந்த முடி இல்லாத மாதிரி இருக்கும். இந்த முடி இல்லாத மாதிரி இருக்கிறதுலாம் அது ஈரத்தில் படுக்கும்போது அதுக்கு அந்த கீழே இருக்கிற அந்த அழுக்கோட இதெல்லாம் பட்டுச்சுனாக்க அப்போ புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ புண்ணு வந்துச்சுனாக்கா அது லேசாக வந்துச்சுனாக்கா எல்லா பக்கமும் பரவும். அப்போ அது மருந்து போடட்டோ இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா தான் ரெடி ஆகும். அதனால டெய்லி கழுவிட்டு இருந்தோம்னா டெய்லி கழுவிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இது புண்ணு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இங்கே இது படுக்கிறதுனால தான் வருது. இது படுக்கிறங்காட்டிக்கு அந்த கால் இப்படி மடிச்சு படுக்குது இல்லைங்க. இதை நாங்கள் மேட்டு போட்டிருக்கிறங்காட்டிக்கு எங்களுக்கு அந்த முடி மட்டும்தான் போயிருக்கு. சரிங்க. மற்றபடி இந்த தரையில் படுக்க வச்சோம்னா அந்த இடம் புண்ணான மாதிரி இருக்கும். புண்ணான மாதிரி இருக்கும். ஆனால் மெயினாக மாடு அந்த மண் கட்டுதலில் கட்டுறதா நம்மளுக்கு நல்லது. சரி. இப்போ புண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஆத்துறதுக்கு? புண்ணு வந்துச்சுன்னா மெயினாக இந்த குப்பமேனி தலை இருக்குல்ல, குப்பமேனி தலை, கட்டி மஞ்சள் இதை போட்டு அரைச்சி வேப்பங்குழந்து கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சி அந்த புண்ணு பக்கம் தேய்ச்சி விட்டோம்னா நல்லா இருக்கும். புண்ணு ஆறாத புண்ணு நம்மனால அந்த புண்ணு அப்படியே இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு இந்த கடுக்காயின்னு ஒன்று இருக்கும். கடுக்காய் வாங்கி நல்லா உரைச்சி அதை வச்சு தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போட்டால் சரி. அது போட்டோம்னா ஒரு 3 நாளைக்கு போட்டோம்னா அந்த புண்ணெல்லாம் சுத்தமாக சுக்கு மாதிரி காஞ்சிடும். அது நம்மனால புண்ணு ஆறாமல் இருக்குது, ஒரு 10 நாள் 15 நாள் அப்படியே இருக்குது, எந்த ஒரு மூமெண்ட்டும் வரல அப்படிங்கும்போது அந்த கடுக்காயின்ட்டு இருக்கும் ஒன்று, அது வாங்கி நல்லா அரைச்சி புண்ணு இருக்கிற இடத்துல போட்டு நல்லா உள்ள அமுத்தி விட்டு வேணும். மேலே அப்படி தேய்க்கக்கூடாது, உள்ள புண்ணு வரைக்கும் நல்லா அமுத்தி விட்டு தேய்ச்சோம்னா அந்த புண்ணு எவ்வளோ நாள் காயாமல் இருக்கிற புண்ணாக இருந்தாலும் 3 நாளில் நல்லா சுக்கட்டாக காஞ்சிரும். சரி. இப்போ பால் கறக்குறீங்க, கறந்ததில் என்ன பண்ணுறீங்க? பால் கறந்து சொசைட்டிக்கு ஆவின் சொசைட்டிக்கு போகும். எவ்வளோ வருமானம் வருதுங்க? வருமானம் மாதம் ஒரு 17 ரூபாய்க்கு பக்கம் வருது. 3 மாட்டுக்கு? 3 மாட்டுக்கு. ஒரு மாட்டுக்கு 5000 ரூபா. 5000 ரூபா கணக்கில் வருது. 5000 ரூபா. செலவுலாம் போக சொல்கிறீங்களா? செலவெல்லாம் போக இல்லை, செலவெல்லாம் சேர்த்து தான். செலவெல்லாம் சேர்த்து 15 ரூபா? செலவெல்லாம் சேர்த்து ஒரு 17 ரூபா வருது. 17 ரூபா மாட்டுக்கு ஒரு 7-8 ரூபா அதுக்கு செலவு பண்ணணும். அப்போ 10 ரூபா தான் இருக்குங்களா? மீதி இருக்கிறது எங்கள் வருமானம். பெருசாக பார்க்கறதில்ல, வேணுங்கிற அளவுக்கு கிடைக்குது. குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு இது பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் 2 பேர் வேலை பார்க்குறீங்க? 2 பேர் தான். 2 பேர்த்துக்கும்
வேலை பார்த்தா அந்த கூலி கூட வர்றது இல்லைங்களா? கூலி வரும். இப்போ மாடு கம்மியாக இருக்கிறங்காட்டிக்கு நானும் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போகிறேன். அதனால கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ஓ சரி சரி. மற்றபடி முதல்ல வந்து மாடு ஜாஸ்தி இருந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு 2 பேர்த்துக்கு மாட்டு வேலையே சரியா இருந்தது. எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்போ வந்து வெளியே போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மாடு கொஞ்சம் கம்மியானவங்களுக்கு. இன்னும் மறுபடியும் ஒரு 3 கன்றுக்குட்டி இருக்குது. அந்த கன்றுக்குட்டி இன்னும் பெருசு பண்ணும்போது அப்போ அதுக்குள்ளே இந்த 3 மாடுகளும் மறுபடியும் கன்று போடுவேன். அப்போ அது கன்றுக்குட்டி ஆயிரும், இதெல்லாம் மாடு ஆயிரும். அப்புறம் எங்களுக்கு உருப்படி ஜாஸ்தியாகும். உருப்படி ஜாஸ்தியாக அப்போ வெளி வேலைக்கு போகிறது நிப்பாட்டிட்டு இதே பார்த்துக்கலாம். 2 பேர்த்துக்கு இங்கேயே சரியா இருக்கும். இப்போ இந்த மாடு எவ்வளோ வருங்க இப்போ வாங்கினா? இந்த மாடு 35 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 35 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அது அது 35 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எல்லாமே 35 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கன்றுக்குட்டி கன்றுக்குட்டி என்ன வரைக்கும் நாங்கள் விற்றதில்லை. இல்லை, வளர்த்தி தான் வச்சுருக்கோம். அதனால கன்றுக்குட்டியோட ரேட்டு நாங்களும் விசாரிக்கிறது இல்லை, யாருக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்களே வெளியிலலாம் கொடுக்கறதில்ல, நீங்களே வச்சு நாங்களே வளர்த்திக்கிறோம். அதை கரெக்டாக ஒரு வயசாகிற மாடு பாருங்க, அந்த மாடு நம்ம வருஷம் இருக்குங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அது ஒரு 12 வருஷமா எங்ககிட்டயே இருக்கும். சரிங்க. ஊசிலாம் டாக்டர் தான் வந்து போடுறாருங்களா? ஊசி டாக்டர் தான் போடுவாங்க. சரி. ஒவ்வொருக்கும் சென்னை நிற்காதப்போ காலை சேர்த்துவோம். காலை சேர்த்துருவீங்க. சொல்லுங்கள். ஒவ்வொரு மாடு வந்து டாக்டர் ஊசி போட்டால் நின்றுக்கும். ஒவ்வொன்று வந்து நம்ம நாளைக்கு போட்டோம்னாக்கா அடிக்கடி நிற்காம இருக்கிற மாட்டுக்கெல்லாம் காலை கொண்டு போய் சேர்த்துனா அது ஒரே டைமில் நின்றுக்கும். உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்களா? 90-472-94-320. ஏதாவது மாட்டு பண்ண சந்தேகம்னா கேட்கலாமா? கேட்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த மாட்டு பண்ணையை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். மேலும் தவிர்த்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.